Hi friends, இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படினா crab meat. So இந்த நண்டு வந்து எப்படி பண்றோம் அப்படினா இது தந்தூரி ரெசிபில மேரினேட் பண்ணி ஓவன்ல வைக்க போறோம். So அது எப்படி இந்த தந்தூரி ரெசிபி பண்ணி ஓவன்ல குக் பண்றது அப்படினு அதுவும் இல்லாம இந்த வித் மேலே உள்ள அந்த கவரோட பண்ண போறோம். So அது எப்படி சூப்பரா பண்றது அப்படினா பார்க்க போறோம் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு இந்த கிராப் எப்படி க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா இதுதான் ஒரு கிராப்பு. இந்த கிராப்பில் வந்து நம்ம இப்படி அமுக்கி பார்த்தோம் அப்படின்னா தெரியும். ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு அப்படின்னா அது நல்லதில்லை, அது கெட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னா இப்படி அமுக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா அதுதான் நல்ல கிராப் மீட்டு. ஸோ இந்த நண்டு வந்து ஃபஸ்ட்டு எப்படி பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த காலையெல்லாம் பிடிச்சிட்டு இந்த கவரை வந்துட்டு மேற்பகுதியாக இந்த மாதிரி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அழகாக ஓப்பன் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் இதை அப்படியே வேஸ்டேஜில் போட்டுற வேண்டியதான். இதை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுறோம். அடுத்து இதோடைய இந்த எண்டு பீஸை மட்டும் ரிமூவ் பண்ணுறோம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். அதுக்கப்புறம் நமக்கு தேவைன்னா இது 1/2 இது பண்ணலாம். இல்லை அப்படின்னா அப்படியே வச்சு நம்ம தந்தூரி மசாலாவை அப்ளை பண்ணி ஓவனில் வைக்க போகிறோம். ஸோ இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி இந்த கவரையும் உள்ளே வச்சு மசாலாலாம் வச்சு அப்படியே ஓவனில் வைக்க போகிறோம். ஸோ அதுதான் எப்படின்னு பார்க்கலாம். ஸோ க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் இது மட்டும் ரிமூவ் பண்ணாவே போதும். அடுத்து இந்த கவர் ரிமூவ் பண்ணுறோம். அடுத்து வாட்டரில் இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுப்போம். பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக க்ளீன் பண்ணியாச்சு. அப்படியே இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு செல்லு இருக்கும், இதையும் எடுத்துட வேண்டியதான். வேணும்னா வைக்கலாம், இல்லைனாலும் எடுத்துடலாம், இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதில் ஒரு 1-2 இதில் வந்து மீட் இருக்கும், மற்றதில் இருக்காது. ஸோ இந்த பாருங்கள் சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு. அவ்வளோதான்.